சூசைட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாரு. 1000 ரூபாய் பந்தயம், 2000 ரூபாய் பந்தயம், 1000 ரூபாய் பந்தயம் குதிப்பான், 2000 ரூபாய் பந்தயம் அவன் குதிக்க மாட்டான். ஏய், உன்னை நம்பி பந்தயம் கட்டிட்டேன்டா, உனக்காக கூட்டத்துல விலைக்கு வச்சிட்டேன்டா, கரெக்டா குதிடா, குதிக்காதடா, நிம்மதியா சாகவாது விடுங்கடா. எப்போதும் பயணிக்கிற மாதிரி இன்றைக்கும் பயணிக்கிறோம். ஆனால் எந்த இடம்ங்கிறத வந்து நாங்கள் இடையில சொல்கிறோம். பயணத்தின் மூலியமாக வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வந்து எல்லாருமே வந்து பயணிப்போம் நல்ல நல்ல இடத்துக்கு. ஆனால் பயணத்தில் வந்து நம்மளோட டீமை வந்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறது கொஞ்சம் பெரிய கஷ்டம்தாங்க. அந்த இதை சரி பண்ணிட்டாவே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சக்ஸஸ் பண்ண மாதிரி தான். இது எதுக்காக சொல்கிறேன்னா வந்து எங்களோட டீம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் வந்து முன்னாடி போயிட்டாப்புல. அவரை இப்போ வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி போகணும். இப்போ அதனால் இப்போ பயணத்தில் மட்டுமே ஒரே ஃப்ளோவாக போங்க. ஒரு ஆள் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரி போகாதீங்க. அப்படி போகி வந்து எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டிங்கன்னா வந்து அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதனால தான் சொல்கிறேன். வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக நம்ம டீம் தான் ஃபுல்லாகவே கேமரா ஆன் பண்ணி தரேங்க. நம்ம இப்போ கரெக்டான லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எப்பா ஒரு வழியாக வந்தாச்சுப்பா. நானும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ இடத்துக்கு வந்து பயணம் பண்ணியிருக்கேன். ஆனால் மறக்க முடியாத ஒரு பிளேஸ் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்குது. சித்தனாவாசலுக்கு வந்து வந்திருக்கோம். இதில் இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதான் நுழைவாய். இந்த ஃபுல்லாகவே நம்ம வந்து விஷுவலில் வந்து பார்க்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் வந்து இங்கே ஜேஜே காலேஜ் தான் படித்தேன் புதுக்கோட்டையில். இதை வந்து சித்தனாவாசல் கோட்டைன்னு சொல்கிறத விட காதலர்களின் கோட்டைன்னு தான் வந்து இதை சொல்லலாம். ஏன்னா வந்து அதிக காதலர்கள் வந்து கூடுற இடமாவே வந்து இது திகழ்து. அதனால தான் சொல்கிறேன் இது காதல் கோட்டை. நம்மளை மறந்து ஒரு புது இடத்துல இல்லாட்டி ஒரு புது விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்கும் போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஃபீலிங் வந்து ஒரு நல்லதாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே வரும்போதே வந்து நிறையா பறவைகள்லாம் இருக்குது. மயில்களுமே வந்து இடையில வந்து அதிகமாக வந்து பார்க்க முடியுது. கரண்ட்டை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது எண்டர்ஸ் ஒரு ஆளுக்கு 10. சரி. காருக்கு 40. சரி. கேமரா கொண்டு போனீங்கன்னா 100 ரூபா. ஓ. மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும். ஓ. சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி. விரைவில் அதுவும் சரி பண்ணிடுவாங்க. சரி சரி. மேலே ஓவியம், பெயிண்டிங், சமணர்கள் தியான மண்டபம், சமணர்கள் பெட்டு ரெண்டுமே தொழில்துறை ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட். ஓ. அதுக்கு தனி டிக்கெட் தனியாக தான் நீங்கள் அங்கே பே பண்ணிக்கலாம். ஓ. இந்த டிக்கெட் என்ட்ரன்ஸ் மட்டும்தான். ஓ. கீழே கார்டன் பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க், போட்டிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஓ. எல்லாம் பார்த்துட்டு வரீங்களா? சரி சரி. எத்தனை பேர் இருக்கீங்க மொத்தம்? பார்த்தீங்கன்னா 2 4. ஒரு வழியாக வந்து டிக்கெட் வாங்கியாச்சுங்க. வாங்க உள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த சித்தனாவாசல் குகைக்கு நம்ம போகிற வழியிலேயே ஃபஸ்ட்டு கட்லேயே வந்து ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து இங்கேயுமே வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு மேலே போய் நம்ம வந்து பார்க்கலாம். அதுவுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து வந்துருங்க. சித்தனாவாசல் குகை கோவில் மேலே நம்ம இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம அந்த ஓவியங்கள்லாம் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வந்து நண்பர்கள் எல்லாருமே வந்து மெதுவாக வந்து அந்த மலை மேலே ஏறி வர்றாங்க. இப்போ கூட என்னால் வந்து பேச முடியல. அது ஒரு சின்ன மலையாக தான் இருக்குது. படிக்கட்டு ஏறிய மூச்சு வாங்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த வியூவே வந்து அருமையாக இருக்குங்க. அருமையாக சூப்பராக இருக்குது. இப்போ தான் வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம அந்த வரலாற்று ரீதியான அந்த ஓவியங்களை நம்ம வந்து பார்க்கலாம். நானும் எத்தனையோ தடவை வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்க. ஆனால் இந்த இடத்த எப்படி பார்க்காம விட்டேன்னு யோசிக்க வச்சது இந்த மாதிரி தான். இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்பை வந்து நம்ம அந்த உணரும் போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து ஏற்படுதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போனது அமைதிக்கு தான் அந்த உலகையே அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு வந்து அந்த வார்த்தைகள் இருக்குல்ல,
அந்த வார்த்தையோட வந்து உண்மையான அர்த்தத்தை வந்து இங்கே நான் உணர்ந்தோம்னு சொல்லலாம். இங்கே உள்ள ஓவியம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சில 1000 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சதுன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பெயிண்டிங்குமே நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ண விரும்புதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து சமணர்கள் வந்து தியானம் செய்கிறதுக்காக வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அது பாருங்கள், பெரிய மலையில் இது மாதிரி ஒரு இதை வந்து குடஞ்சி அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே வந்து போயிட்டு ஓம்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்து உச்சரிக்கும் போது அதை அதிர்வு வந்து அந்த குகை முழுவதுமே பரவுறதுனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தையே வந்து கொடுத்ததுன்னு சொல்லலாம். அந்த வார்த்தையை வந்து சத்தமாக சொல்லும்போது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைங்க. ஆனால் வந்து மெதுவாக நம்ம வந்து அதை உணரும் போது அது ஒரு நல்ல ஒரு வைப்பு வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லில் வந்து நம்மளே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. பொதுவாக திருக்குறளில் ஒரு செய்தி உண்டு, எது அரிய செயலாக வந்து கருதப்படுதோ அதுதான் வந்து செய்யணும், அதை செய்கிறவங்க தான் வந்து பெரியவர்னு அப்பயே வந்து நம்மள்கிட்ட சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி பல பெரியவர்கள் வந்து நம்ம மண்ணில் நிறைய விஷயங்களை நிகழ்த்திட்டு போயிருக்காங்க. அது ரொம்ப வியப்பில் நம்மளை ஆழ்த்துற மாதிரி தான். இந்த மாதிரி இடத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம நேரில் போய் பார்த்து அதை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து நம்மளுடைய இதாக இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நேரில் போய் பார்க்கலாம். எங்களோட இந்த பிரமிப்பை வந்து உங்களாலேயும் வந்து உணர முடியுங்கிறத வந்து நாங்கள் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்கிறோம்.